காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ ப்ரிவியூவில் பார்த்த இந்த மாதிரியான வீடியோ நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்த அப்புறம் கீழே இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுங்கள். கியூஆர்ஸ் கோடு கொடுத்துருக்கேன். கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கியூஆர்ஸ் கோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கூகுள் லென்ஸ்குள்ளே போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அலர்ட் மோஷன் ஆப்குள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு கீழே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்ட் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை அலர்ட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அலர்ட் மோஷன் ஆப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் நீங்கள் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கும். அது தட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சப்பறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுலேயே 3 பேக்ரவுண்டோட இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரீப்ளேஸ் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் வந்துடும். இதில் நீங்கள் இந்த வியூ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ இந்த மாதிரி தெளிவாக வந்துடும். திரும்ப இந்த வியூ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே டைம்லைன் கீழே நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ பேக் வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் 1 கிளிக்கில் நம்மளோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோவை எடிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபோட்டோ வந்து எப்படி ப்ராம்ப்டில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவை கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரீப்ளை பண்ணுறேன்.
இதே போல் வீடியோ எடிட் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.